இந்த இடத்துல இப்போ நம்ம யூஜி ஒன்றை வந்து நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு யூஜி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2014. ஓகே, இங்கே 14 முடிச்சுட்டாங்க. இங்கே பட்டப்படிப்பின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் இது பிபிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிஇ கொடுத்துருப்பாங்க, பிடெக் கொடுத்துருப்பாங்க, பிஆர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கும். நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பிஇ டிகிரி வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, பிஇ டிகிரி கொடுத்துட்டோம். பிஇ டிகிரினா 2018 முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பிஇடி முதன்மை பாடத்தின் பெயர் வந்து பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, செராமிக், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி மெரைன், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இதில் எல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்குது. இதில் உங்களோட சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது அப்படின்னா இதை சூஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களோட சப்ஜெக்ட் இங்கே இல்லைன்னா அதர் சப்ஜெக்ட்னு போட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பிஇ என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. இந்த மாதிரி அதர் சப்ஜெக்ட்னு நீங்கள் இங்கே எங்கே சூஸ் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிஎஸ்சின்னு சூஸ் பண்ணிங்கன்னா கூட இங்கே பிஎஸ்சின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிறதுல உங்களோட கோர்ஸ் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இதில் நான் வந்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் காட்டுறதுல உங்களோட கோர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகலை. நீங்கள் படித்த கோர்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகவே இல்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஆகவே இல்லை, அதர் சப்ஜெக்ட்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். முதன்மை பாடம் என்னவோ அந்த பாடத்தோட பேர் என்னென்னு நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ இப்போ அதை படிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சியில் இதில் வந்து பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அது ஈக்குவலன்ஸ் டு பாட்னி. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணோம், பிஎஸ்சின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதர் சப்ஜெக்ட் கொடுத்து அந்த சப்ஜெக்ட் நேமை மென்ஷன் பண்ணிடுறோம். பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறோம்னு வச்சுக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியை அறிக்கையின்படி ஈக்குவலண்டா இல்லை ப்ரெஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே வந்து அவங்க ஈக்குவலன்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஈக்குவலண்ட் ஏன் அவங்க வந்து ஈக்குவலன்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே அதர் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகலை. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கிறதுல டிஸ்பிளே ஆகவே இல்லை. ஸோ அப்போ டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அவங்க வந்து ஈக்குவலண்ட் கொடுக்கணும். இப்போ இன் கேஸ் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல நான் ஏதோ ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சு இல்லை சைக்காலஜி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் இங்கே என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா ப்ரெஸ்கிரிப்டு கொடுக்கணும். ஓகேங்களா, நான் வந்து ப்ரெஸ்கிரிப்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இல்லை அங்கே அதர் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஈக்குவலன்ட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ட் கொடுக்கணும். இங்கே ஒரு வேளை நீங்கள் ஈக்குவலன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா அதுக்கு இணையான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி முதன்மை பாடம் என்னன்னு கேட்கும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்ததுல பிளான்ட் பயாலஜி முடிச்சுக்கணும்னு சொன்னோமா, பிளான்ட் பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையான கல்வி தகுதி என்னன்னா பாட்னி. அப்போ பாட்னி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இணையான கல்வி தகுதி வந்து ஜிஓ கேட்கும். அந்த ஜிஓவோட நம்பரு, டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எந்த இதில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் அதோட சான்றிதழ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மல் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஓகேங்களா, அங்கே நீங்கள் ஈக்குவலன்ட் கொடுத்தீங்கன்னா ஜிஓ நம்பர் அண்ட் டேட் கேட்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்டிங்கன்னா, சார் நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலன்ட் கொடுக்கணுமா ப்ரெஸ்கிரிப்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பிஇ கண்டிஷனுக்கு போவோம். பிஇ படிச்சிட்டோம். நம்ம பிஇயில் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், இந்த மாதிரி இதில் டிஸ்பிளே ஆகிருக்கிற எந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலுமே நீங்கள் வந்து ப்ரெஸ்கிரிப்ட் தான் கொடுக்கணும், ஈக்குவலன்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த 2021 ஜிஓ பிஇ, எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு இதெல்லாம் ஈக்குவலன்ட் டு பிஏ, பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அந்த ஜிஓவை வச்சுக்கிட்டு நிறையா பேர் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. நான் பிஇக்கு வந்து ஈக்குவலன்ட் கொடுக்கணுமா இல்லை வந்து ப்ரெஸ்கிரிப்ட் கொடுக்கணுமான்னு வந்து கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் அந்த ஜிஓக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற டிஸ்பிளே ஆகிருக்கிற கோர்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி போட்டு இங்கே வந்து ஒத்துட்டிங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ட்னு கொடுத்துடணும். ஓகேங்களா, ப்ரெஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னா தேர்வுக்குழமும் சான்றிதழின் பெற்ற வகுப்பு இதெல்லாம் வந்து ஒத்துனா கேட்கும். ஓகேங்களா, இப்போது இன்கேஸ் நீங்கள் இங்கே இருக்கிற கோர்ஸில் நீங்கள் எதையுமே படிக்கலை, நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்கன்னா பிஇயில் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏஐ அப்படின்னா ஏஐ படிச்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தம் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷனுக்கு பதிலாக ஈக்குவலன்ட்னு மாற்றணும். ஈக்குவலன்ட் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்து பார்த்தோன்னா என்ன ஈக்குவலன்ட் ஏஐ வந்து பார்த்தோன்னா எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க ஃபுல்லாக. நான் வந்து பாதி போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு இணையான கல்வி தகுதி சான்றிதழ் வந்து ஜிஓ இருக்குதா, ஜிஓ இருந்தால் மட்டும் ஈக்குவலன்ட் போடுங்க. ஜிஓ இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஈக்குவலன்ட் டிகிரிக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சார் எனக்கு இந்த ஜிஓ வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்டே போட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பிஇயில் வந்து பார்த்தோன்னா இதுதான் இப்படி தான் ஈக்குவலண்டா இல்லை ப்ரிஸ்கிரிப்டான்னு சூஸ் பண்ணணுமே தவிர, நம்ம வந்து வந்துட்டிங்கன்னா பிஇ எம்பிபிஎஸ் வெட்டினரி சயின்ஸ் ஈக்குவலன்ட் டு பிஎஸ்சி பிஏ இதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறத அந்த ஜிஓ வச்சு நீங்கள் ஈக்குவலண்ட்டு போடக்கூடாது. பிஇயில் வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஇயில் நான் வந்து வந்துட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா